இந்த வீடியோல நம்ம இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னா பிசி எக்ஸாமோட கிரேஸ் மார்க் கேஸ் இன்னைக்கு வந்து கோர்ட்ல வந்து ஹியரிங் வந்திருக்குது சரிங்களா. பல இஷ்யூக்கு அப்புறம் 2 வீக் டைம் கேட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய சர்ச்சைக்கு அப்புறம் இன்னைக்கு வந்து ஹியரிங் வந்திருக்கு சரிங்களா. கேஸ் வந்து இப்போதைக்கு ஒரு 50வது 45 to 50 அந்த லெவலில் நடந்துகிட்டு இருக்குது. இந்த கேஸ் வந்து எப்படி ஜட்ஜ்மெண்ட் வரும்னு யாருக்குமே தெரியாது, ஈவினிங் தான் தெரியும் சரிங்களா. வந்து நம்ம வந்து அப்டேட் பண்ணுறோம். அதுக்கு முன்னாடி கிரேஸ் மார்க் கொடுக்கறதுக்கு ஒரு 10% தான் வாய்ப்பு இருக்குதா சொல்லிட்டு இருக்காங்க. சப்போஸ் கிரேஸ் மார்க் கொடுக்க சொல்லிட்டாங்க அப்படின்னா யாருக்கெல்லாம் கிடைக்கும் அப்படின்னா, அதாவது எல்லாருக்குமே கிடைக்காது. எல்லாருக்கும் கிடைச்சிதுன்னா யூனிவர்சிட்டி போர்டுக்கு வந்து அது வந்து ஒரு பெரிய தலைவலியாக இருக்கும் சரிங்களா. நமக்கு தெரிஞ்சு கேஸ் போட்டுப்பாங்க தெரியுமா, அந்த ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்குது சரிங்களா. அதனால மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் கேட்பாங்க, அப்போ எங்களுக்குலாம் கிரேஸ் மார்க் கிடையாதா, நாங்களும் தானே எக்ஸாம் எழுதணும் அப்படின்ட்டு. இது நம்ம வந்து என்ன தெரிஞ்சுக்கணும்னா, இதை வச்சு மற்ற ஸ்டூடெண்ட்ஸும் கேஸ் போடுவீங்க. போட்டால் என்ன ஆகும்னா, உங்கள் கேஸ் நம்பர் ஆகிறதுக்கு 1 மாதம் கிட்ட ஆயிரும். அடுத்து ஹியரிங் சொல்லி ஒரு 1 இயர் தாண்டி போயிடும். அதனால மாணவர்கள் கொஞ்சம் சற்று யோசிச்சு செயல்படுங்க சரிங்களா. அடுத்த 1 மாசத்துல நமக்கு வந்து அடுத்த பிசி எக்ஸாம் கால்ஃபர் இருக்குது. அதனால இன்னைக்கு வந்து ஜட்ஜ்மெண்ட் எப்படி இருந்தாலும் அதை எல்லாருமே அக்செப்ட் பண்ணிக்கணும் சரிங்களா. யாரும் அதை நினைச்சு ஃபீல் பண்ணா அடுத்த எக்ஸாமுக்கு தயாராகிடுங்க. எக்ஸாம்பிளுக்கு 2019 ஒரு 3 ஸ்டூடெண்ட் மட்டும் கேஸ் போட்டு வின் பண்ணி அவங்களுக்கு மட்டும்தான் கிரேஸ் மார்க்கே கொடுத்தாங்க. அதில் ஒரு 2 பேர் ஃபிசிக்கல் அட்டன் பண்ணி ஜாபுக்கு ஒரு 7 மாதம் கழிச்சு தான் போனாங்க சரிங்களா. அதை பார்த்துட்டு மற்ற ஸ்டூடெண்ட்ஸும் கேஸ் போட்டாங்க, எங்களுக்கும் கிடைக்கல அப்படின்ட்டு. ஆனால் அவங்க கேஸ் என்ன ஆச்சுன்னு இன்ன வரைக்கும் சரியான அப்டேட் இல்லை. அதனால சொல்ல வர கருத்து என்னன்னா, இன்னைக்கு ஒருவேளை கிரேஸ் மார்க்ல அந்த ஸ்டூடெண்ட் வின் பண்ணிட்டாங்கன்னா அடுத்து யாரும் கேஸ் போடணும். நீங்கள் அதில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு பதிலாக அடுத்து ஒரு மாதம் தான் எக்ஸாம் படித்து நீங்கள் பாஸ் பண்ண வழியை பாருங்க. ஏன்னா இதில் உட்காந்து நம்ம டயத்தை வேஸ்ட் பண்ணுறது ரொம்ப வேஸ்ட் சரிங்களா. 1 இயர் கிட்டத்தட்ட ஆயிரும். அதுக்கு பதிலாக உட்காந்து அடுத்த எக்ஸாமே படிக்க ஆரம்பிச்சிடலாம்.